ओं नमो वेंकटेशाय। वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन। वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। श्री गुरुभ्यो नमः। तिरुमला तिरुपति देवस्थानम श्री वेंकटेश्वरा भक्ति चैनल இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை மூலபாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். ஆத்மியம் என்ன சொல்லுகிறது என்று பார்த்தோமானால், தரோவாச்ச பகவன் பரமேஷான பக்திரவ்யபிசாரிணி பிராரப்தம் புஜ்யமானஸ்ய கதம் பவதி மே பிரபோ. பூமாதேவி சாக்ஷாத் பகவானிடம் நேரடியாக வந்து இந்த பிரார்த்தனை செய்கிறாள். ஹே பகவன் பரமேஷான பிராரப்தம் புஜ்யமானஸ்ய பக்தி அவ்யபிசாரிணி பக்தி கதம் பவதி ஹே பிரபோ அப்படின்னு பிரஷ்னம் பண்ற. பக்தியானது எப்படிப்பட்ட பக்தி என்றால், அவ்யபிசாரிணி மாறுதல் இல்லாத பக்தியானது. பிராரப்தம் புஜ்யமானஸ்ய, பிராரப்தம் என்றால் சுகம் துக்கம் ரெண்டையும் சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல துக்கம்னு எடுத்துக்கணும். ரொம்ப துக்கத்தில் இருக்கக்கூடிய மனுஷன் புஜ்யமானஸ்யன்னு அனுபவிச்சுன்னு இருக்கிற மனுஷனுக்கு பக்தியானது அவ்யபிசாரிணி பக்தி கதம் பவதி எப்படி வரும்பா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறா. அதற்கு பகவான் மேற்கொண்டு பலவிதமான ஸ்லோகங்களில் இந்த பகவத்கீதையினுடைய மகாத்மியத்தை ரொம்ப சுருக்கமாக சொல்கிறார். அதுலேருந்து கொஞ்சோண்டு பார்த்துட்டு நம்ம மேற்கொண்ட ஸ்லோகங்களுக்கு போகலாம். விஷ்ணுருவாச்ச பிராரப்தம் புஜ்யமானோ ஹி கீதாபியாசரதः பதா சமுக்தஸ்ஸ சுகி லோகே கர்மணா நோபலிப்யதே. பிராரப்தः பிராரப்தம் புஜ்யமானः, இந்த துக்கத்தில் இருந்தாலும் எவன் ஒருவன் இந்த கீதையை அபியாசம் எப்பொழுதும் செய்கிறானோ, இங்கே அபியாசம் என்று சொல்வதற்கு கேட்கிறானோ, பின்னாடி சொல்ல போகிறார். அதுக்கெல்லாம் கேட்டாலே போதுங்கிறார். ஒரு பதம் சொன்னால் போதுங்கிறார், ஒரு அக்ஷரம் சொன்னால் போதுங்கிறார், பின்னாடி சொல்ல போகிறார். அதுக்கு தான் அபியாசம் எவன் ஒருவன் செய்கிறானோ ச முக்தா ச சுகி, அவன்தான் அனைத்திலிருந்தும் விடுபட்டவனாக ஆகிறான், இந்த துக்கத்திலேருந்து விடுபடுகிறான். எப்படி அப்படின்னு விசாரம் பண்ணுமோனோ, இந்த துக்கம் இருக்குது, அந்த துக்கத்திலேருந்து எப்படி விடுபட்டவனாக முடியும்னா, இந்த ஆத்மஸ்வரூபம் வேற இந்த சரீரம் வேற அப்படிங்கிற ஒரு ஞான நிலையை அடைகிறான் அப்படின்னு அர்த்தம். இதற்கு முதலில் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் நிகழ்ச்சியை நாம் துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீனிவாச பிரார்த்தனா. நமः க்ஷீராப்திநாதாய வைகுண்டாச்சலவாசினே முகுந்தாய நமோ நித்யம் அனந்தாய நமோ நமः. அத ஸ்ரீமத்பகவத்கீதா பாராயண சங்கல்பः. ஸ்ரீமதாதிவராஹ க்ஷேத்ரே விராஜமானஸ்ய அகிலாண்டகோடி பிரம்மாண்டநாயகஸ்ய ஸ்ரீபத்மாவதி ஜானேஹ பகவதः ஸ்ரீ வெங்கடேஸ்வர ஸ்வாமினः திவ்யசந்நிதௌ ஜகத்குரோः ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மனः அனுக்ரஹேன समस्त प्रपंचस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभ संपत् समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत
तपस्वी जन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थम् राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महारस्कं वनमाला विराजितम् शङ्खचक्रगदं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवा नीतिर्मतिर्मम। ரெண்டாவது அத்தியாயம் 67வது ஸ்லோகம். இந்திரியாணாம் ஹி சரதாம் யன்மனோனுவிதீயதே ததஸ்ய ஹரதி பிரக்ஞாம் வாஜுர்நாவமிவாம்பசி. இப்பொழுது திரு டாக்டர் உவே அனந்த பத்மநாபாச்சாரியார் பகவத்கீதையினுடைய மகாத்மியத்தில் உள்ள ஸ்லோகங்களின் அர்த்தங்களை நமக்கு விவரிப்பார். அதை கேட்டு நம் அனுசந்தானம் செய்வோம். இந்திரியாணாம் ஹி சரதாம் யன்மனோனுவிதீயதே ததஸ்ய ஹரதி பிரக்ஞாம் வாயுர்நாவமிவம்பசி. ஓம் நமோ வெங்கடேஷாய. சில விஷயங்கள் கேட்க கேட்க நமக்கு நிறைந்ததொரு உற்சாகத்தை கொடுக்கும். சில விஷயங்கள் கேட்க கேட்க நமக்கு பயத்தை உண்டு பண்ணும். இன்னும் சில விஷயங்கள் நாம் கேட்கும்பொழுது நமக்கு வருத்தம் உண்டாகும். ஒன்று உற்சாகத்தை கொடுக்கும், இல்லை பயத்தை கொடுக்கும், இல்லை வருத்தத்தை கொடுக்கும் இல்லையா? வருத்தம் எதனால் வரும்னு கேட்டோம்னா, ஐயோ இத்தனை நாள் தெரிஞ்சுக்கலையே, இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கே, இப்போ ஏற்பட்ட உயர்ந்த விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ளாமல் போய்விட்டோமே என்பதான ஒரு வருத்தம் உண்டாகும். பயம் எதனால் உண்டாகும் அப்படி கேட்டால், இதுதான் இந்த ப்ராப்ளம். இத்தனை நாள் இதை கேட்காம இருந்தனால நிம்மதியாக இருந்தோம். இதை கேட்டுட்டா என்ன அர்த்தம்? இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், ஐயோ நம்ம இது பண்ணால் சரியாக இருக்கும், அது பண்ணால் சரியாக இருக்குமா, இது பண்ணால் தப்பாக இருக்கும், அது பண்ணால் தப்பாக இருக்குமா, நமக்கு பயம் வந்துடுறதுன்னு நினச்சிக்கிறோம். நம்ம ஆனந்தம் எதனால் உண்டாகும்னா, அடடா இத்தனை நாள் தான் நாம் தெரிஞ்சுக்கல, இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு, அதை நாம் கிளாரிட்டியோடு தெரிஞ்சுட்டு இருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டோம்னா நமக்கு ஒரு ஞான அபிவிருத்தி, ஞானத்துடைய மலர்ச்சி
ஞான விகாசம் நமக்கு ஏற்படும். ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால இத்தனை ஜென்மாக்களில், அதுவும் இந்த ஜென்மாலேயே இத்தனை நாள் கழித்து நமக்கு இத்தகைய ஒரு உயர்ந்த தத்துவங்களை அறிந்து கொள்ளக்கூடியதான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு ஆனந்தம் ஏற்படும். இது எல்லா விஷயத்துலையும் இந்த தத்துவம் தான் உபன்யாசம் தான் சொல்லலை. அர்ஜுனன்றவன் ஒருத்தனுக்கு ஏற்பட்டதான சோகத்தை முன்னிலைப்படுத்தி பரமாத்மா என்ன பண்ணா, உலகத்திற்கே சோகத்தை நீக்கும் ஒரு உபாயத்தை அருளி செய்தான். ஆகையால் தான் சுவாமி தேசிகன் சாதிப்பார், அபயப்பிரதான சாரம்பிரதான ஒரு நூலில் சோகம் தவிர்க்கும் சுருதி பொருள் ஒன்று சொல்லுகின்றோம் என்று சுவாமி சாதிப்பார். நம்முடைய ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லோரும் பகவத் அனுபவத்தினாலே தங்களுக்கு ஏற்பட்டதான ஆனந்தத்தை தான் பாசுரங்களாக ஸ்லோகங்களாக காண்பித்திருக்கிறார்கள். மகாபாரதம்ன்றதான உயர்ந்த இதிகாசத்தை வியாசர் அருளி செய்ததனுடைய நோக்கம் என்னன்னா, அவருக்கு ஏற்பட்ட கிருஷ்ணானுபவத்தின் பரிவாகம். அது பரிவாகம்னு அர்த்தம் ஃப்ளோ. ஒரு திரைப்படத்தை நாம் பார்த்துட்டு வந்தோம்னா அந்த திரைப்படத்தை குறித்து நம்ம சேர்ந்த எத்தனை பேர் இடத்துல நாம் எவ்வளவு ஜாலியாக பேசுகிறோம். ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடனே அந்த ஹோட்டலில் இருந்த அந்த ஃபுட்டு பற்றி, டேஸ்ட்டை பற்றி, அதில் இருக்கக்கூடியதான சப்ளையர்ஸை பற்றி, அங்கே நடக்கக்கூடியதான நல்ல ஒரு சர்வீஸை பற்றி நாம் எவ்வளோ அழகாக பேசுகிறோம் எல்லாருக்கிட்டையும். அதுபோல பகவத்கீதையை நாம் அனுபவிக்க தொடங்கினோமே ஆனால் அந்த அனுபவத்தை நாம் மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு விஷயம் இருக்கு, ஆத்மானுபவம்னு ஒன்று இருக்கு. இந்த ஆத்மாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனுபவம், ஆத்மாவை நாம் தொடர்ந்து தியானிப்பதினாலே, அதாவது பரமாத்ம தியானத்தினாலே நமக்கு ஏற்படக்கூடிய ஆத்ம தியானம். இது ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தையை நீங்கள் நோட் பண்ணணும், இந்த வார்த்தையை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. பரமாத்ம தியானம் இருந்தால்தான் ஆத்ம தியானம் வரும்னு கீழே 2-3 ஸ்லோகங்களினாலே நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. கிளாரிட்டியோடு அது விஷயம் சொல்லி எடுத்து, அப்படி நீ பரமாத்ம தியானம் இல்லாமல் உன் வசத்தினாலேயே என் இஷ்டத்தினாலேயே நான் பண்றேன்னு ஒருத்தர் ஆரம்பிச்சானேனால் அசாந்தஸ்ய குத சுகம் என்பதாக அதனையும் பூர்த்தி பண்ணி காண்பித்தார். இப்ப மனசை கட்டுல வைத்துக் கொள்ளாமல், மனசை நாம கட்டுல வைத்துக் கொள்ளாமல், அந்த மனசு எந்த ரூட்ல போறதோ, மனசு என்ன காரியத்தை பண்றதோ அது பின்னாடி நாம மனசை விடுத்தோம் ஆனால், மனசை செலுத்தினோம் ஆனால், அதனால் நமக்கு வரக்கூடிய அனிஷ்டங்கள் என்ன, அதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்றான் பரமாத்மா. சோ வாட், போனா போட்டுமே, என்ன பெரிய விஷயம், ஐ நோ ஹவு டு கண்ட்ரோல் மை மைண்ட் அப்படின்ற மாதிரி நாம கொஞ்சம் தோளை குலுக்குறோம் இல்லையோ, குரலை உயர்த்துகிறோம் அல்லவா, அதனால் வரக்கூடிய தீமை என்ன. இந்திரியாணாம் ஹி சரதாம் என் மனஹா அனுவிதீயதே ததஸ்ய ஹரதி பிரக்ஞாம் வாயுஹு நாவம் இவம்பசி. என் மனஹா சரதாம் இந்திரியாணாம் அனுவிதீயதே, எந்த மனதானது சரதாம் இந்திரியாணாம் அனுவிதீயதே, சப்தாதி விஷயங்களில் மனசு போயிட்டே இருக்கு, என்னமோ போகிறது, கண்டு கேட்டு உற்று மோந்து. சரதாம் ஹி மனசாம் சரதாம் ஹி இந்திரியானாம், என்னது விஷயங்களில் பற்றுதலோடு கூடியதான அந்த இந்திரியங்களுக்கு அனுவிதீயத்தை, மனசானது இப்போ கட்டுப்பட்டுடுது. இந்திரியங்கள் வசத்தில் மனசு போயிடுத்து. தத் அந்த மனசானது அஸ்ய பிரக்ஞாம், இவனுடையதான ஒரு புத்தி, அந்த புத்தியை கலைக்கிறது, இவனுடைய புத்தி ஸ்திரமாக்க விட்டாமல் தடுக்கிறது. அதுக்கு ஒரு அழகான எக்ஸாம்பிள் சொல்றான் பரமாத்மா. வாயுஹு அம்பசி நாவமிவ ஹரதி. பெரிய சமுத்திரம், சமுத்திரத்தில் ஒரு சிறு படகு, லைஃப் போட் மாதிரி ஒரு சின்ன ஒரு படகு, அந்த படகுல ஒருத்தன் போயிட்டு இருக்கான். அப்போ பெரிய புயல் காற்று அடிக்கிறது என்றால் அந்த காற்று அந்த படகை எப்படி இழுத்து செல்லும், பெரும் கடல், பெரிய பெரிய மரக்கலங்கள்னு சொல்கிறோமே, கப்பல், ஷிப்ஸ் அப்படி இருக்கோ இல்லையோ, அந்த பெரிய பெரிய கப்பல்களை எல்லாம் கவிழ்க்கக்கூடியதான ஒரு காற்று நடுக்கடலில் திடீரென்று வீசியது என்றால் இந்த சிறு படகின் நிலை என்ன ஆகும். ததஸ்ய ஹரதி பிரக்ஞாம் வாயுஹு நாவம் இவம்பசி என்று சொல்லுகிறார் பரமாத்மா.
ததஸ்ய ஹரதி பிரஜாம் வாயுஹு நாவம் இவ அம்பசி. ஐயா, அவனுடையதான புத்தியை அது கெடுக்கிறது. அந்த புத்தியை பிடிச்சி இழுத்துன்னு போகிறது. அது பாட்டுக்கு ஒவ்வொரு சைடு இழுத்துன்னு போகிறது. அதை எந்த சைடு இழுத்துன்னு போகிறது, எப்படி இழுத்துன்னு போகிறது, இவனால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? துடுப்பு போட்டால் போருமா? துடுப்பு போட்டால் அது நின்றுமா? நிற்காது. என் மனஹா, மறுபடியும் பரபரார்த்தம் சொல்கிறேன், அந்த பரபரார்த்தத்தை கவனிச்சால்தான் உங்களுக்கு அர்த்தம் புரியும். என் மனஹா சரதாம் இந்திரியானாம் அனுவிதீயதே. எந்த மனசானது விஷயங்களில் உலவக்கூடியதான இந்திரியங்களுக்கு அனுவிதீயத்தே, இந்திரியங்களுக்கு வசப்பட்டு இருக்கோ. மனசு இந்திரியங்களை கட்டுப்படுத்தணும். மனசால் தான் இந்திரியங்களை கட்டுப்படுத்த முடியும். அதனால தான் பரமாத்மா என்ன பண்ணா அப்படி கேட்டால், அந்த குதிரைகளுக்கு கடிவாளம் போட்டா மாதிரி பிடிக்கணும். இல்லை மனசை பிடிச்சி இழுக்கணும், மனசனால் பிடிச்சி இழுக்கணும். அதை விட்டுட்டு இந்த மனசானது இந்திரியங்கள் எந்த வழி போகிறதோ அந்த வழி போச்சுன்னா, ஒரு கண்ணால் ஒரு விஷயம் பார்க்குறோம், உண்மையில் அது நமக்கு கூடாது, அந்த மாதிரி ஒரு வஸ்துவை நாம் பார்க்கக்கூடாது. கண்ணு அதில் அட்ராக்ட் ஆகிடுது. மனசு என்ன பண்ணணும்? கண்ணை பிடிச்சி டாய் போனேன்னு பாரு அந்த பக்கம், அது பார்க்கக்கூடாது, ஆபாசம், அது அதை போய் பார்த்தேன்னா பாரு அப்படின்னு மனசை திருப்பணும். நாக்கில் ஏதோ ருச்சி, சாப்பிடக்கூடாத பதார்த்தம், ஹோட்டலில் போனால் பார்த்தா தெரியறது, ஆச்சரியமாக இருக்குது. ஒன்று பார்த்தா அடிக்கடிக்கு வச்சுருக்கான், ஒன்று நம்மளை இழுக்கிறது. டாய் ருச்சிக்கு ஆசைப்படாத, ஹோட்டலில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு மனசு என்ன பண்ணணும்? நாக்கை கட்டுப்படுத்தணும். ஸ்பரிஷ சுகம், யாரோ கூடாத ஒரு ஸ்பரிஷத்துக்கு ஆசைப்படுறோம், அவ்வளோதான் சொல்ல முடியும். என்ன ஏதோ ஒரு பெண் தொடர்பு அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன், ஆண் தொடர்பு, இது முறையற்றதான ஒரு தொடர்பு. எதற்காக? இந்த சிற்றின்பம், இந்த ஸ்பரிஷத்தில் ஏற்படக்கூடியதான ஒரு தோஷம். மனசு என்ன பண்ணணும்? டே இந்த மாதிரி போகாத, தப்பு, பாபம் பண்ணாத, பாபம் பண்ணால் அவனுக்கு பயங்கரமான பலன் இருக்குது, பரமாத்மா இருக்கான், உன்னை சிக்ஷிப்பான்னு மனசு அவனை பிடிச்சி இழுத்துன்னு வரணும். மனசு அவனை பிடிச்சி இழுத்துன்னு வரணும். அதை விட்டுட்டு மனசு என்ன பண்ணுறது? ஆஹா ஆனந்தமாக இருக்குது, அது என்ன இருந்தாலும் அதை ரசிக்கச்சே ஒரு நன்னா தான் இருக்குது அப்படின்னு, பரவாயில்ல, அது அவ்வளோ யாருக்கும் தெரியாது, நம்ம நம்ம பாட்டுக்கு இருப்போம், நம்ம பண்ணுறது யாருக்கு தெரியும், அப்படியே தெரிஞ்சாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ருச்சிக்கு அடிமையாகி, இந்திரியங்களுக்கு அடிமையாகி, இந்திரியங்கள் எந்த வழியில் இந்த மனசை இழுக்கிறதோ அந்த வழியில் மனசு போவது என்பது இருக்கிறதே. பெரும் காற்றில் நடுக்கடலில் ஒரு படகானது இழுத்து செல்லப்படுவதைப் போல இந்த மனசு அலைப்பாய்கிறது. எது டெஸ்டினேஷன் உனக்கு? ஆத்மாவலோகனம், ஆத்மாவை தியானம் பண்ணணும், ஆத்ம சாட்சா்காரம் பண்ணணும். எப்போ வரும்? நீ இதை கட்டுப்படுத்தலை, நீ இதுக்கு ப்ரையாரிட்டிஸ் கொடுக்கல, இதுக்கு நீ பிராதானியம் இல்லை. இந்திரியங்கள், இங்கே பாருங்க, ஒரு விஷயம் சொல்கிறேன். ராவணன் போயிட்டான், செத்து போயிட்டான். ராவன் அடித்தார், ராவணன் செத்து போயிட்டான். இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் மறுபடியும் ஒரு ரீகேப் மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ மண்டோதரி வரா, ராவணனின் உயிரற்ற உடலை கண்டு கதறி அழுகிறாள் மண்டோதரி. அப்போ மண்டோதரி ஒரு வார்த்தை சொன்னான், ராவணா, ராமன் உன்னை வென்று விட்டான், ராமன் உன்னை வென்று விட்டான் என்று எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் ராமன் உன்னை ஜெயிக்கவில்லை. வேறு யார் ஜெயித்தார்கள் தெரியுமா? நீ ஒரு காலத்தில் உன் புலன்களை வென்றிருந்தாய். ராவணன் அப்பேற்பட்ட ஜிதேந்திரியன், உண்மையிலே அதான் விஷயம். நீ உன்னுடைய புலன்களை வென்றிருந்தாய் அல்லவா? தேவையில்லாத விஷயங்களை பார்க்கக்கூடாது, தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாது, தேவையில்லாத சுகங்களுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு உன்னுடைய புலன்களை எல்லாம் கட்டுப்படுத்தி பிரம்மாவை குறித்து தவம் செய்து சித்தி பெற்றாய், பரமசிவனை குறித்து தவம் செய்து சித்தி பெற்றாய், இப்படியெல்லாம் வரம் வாங்கினாய். இந்த இந்திரியங்கள்ன்றது இருக்க, இந்த ஸ்ப்ரிங் மாதிரி ஒரு சின்ன ஸ்ப்ரிங் இருக்க வச்சுக்கோங்க. அந்த ஸ்ப்ரிங் இப்படி அழுத்தி வச்சுருக்கீங்க, இந்த டென்ஷன் அப்படியே இருக்கும், அழுத்தி வச்சுருக்க. இந்த கை விரல் ரெண்டும் அழுத்திருக்க அந்த ஸ்ப்ரிங்கை, நீ அழுத்தின்னு இருக்கிறவங்களும் அது அழுத்தின்னு இருக்கும். நீ லைட்டாக தளர்த்தினா அது கொஞ்சம் ரிலீஸ் ஆகும், இன்னும் கொஞ்சம் தளர்த்தினா கொஞ்சம் ரிலீஸ் ஆகும், இன்னும் கொஞ்சம் தளர்த்தினா ரிலீஸ் ஆகும், இன்னும் கொஞ்சம் எடுக்கிறதுல டக்குன்னு மொத்தம் புஷ்ஷுன்னு பெருசாகிடும். இல்லை, ஸ்ப்ரிங்கை கண்ட்ரோல் பண்ணுறது பார்த்துருக்கீங்களோ இல்லையோ? இப்படி அழுத்துனீங்கன்னா அழுந்தோம், டக்குன்னு கையை எடுத்தா இல்லை கையை கொஞ்சம் லூஸ் பண்ணால் அப்படியே எகிரும்.
அந்த மாதிரி இந்திரியங்களை நீ கட்டுப்படுத்தி வச்சிருந்த உன் கண்ணில் சீதையை கொண்டு காமிச்சிரு. அந்த இந்திரியங்கள் எந்த இந்திரியங்களை நீ உன்னுடைய கண்ட்ரோல் வச்சிருந்தியோ அந்த இந்திரியங்கள் என்ன பண்ணித்த? சீதையை கொண்டு காமிச்சது. சீதையை பார்த்த உடனே தேக சுகத்திற்கு ராவணன் ஆசைப்பட்டான். உக்ரமான தவம் செய்து, இப்ப நாமெல்லாம் தவம் பண்றோம்ல, நம்ம தவம் பண்றோம்னு வச்சுப்போமே. இப்ப நான் தவம் பண்ணினா எத்தனை நாளைக்கு என்னால் தவம் பண்ண முடியும்? எவ்வளவு நாளைக்கு தவம் பண்ண முடியும்? 5 வருஷம் பண்ணலாமா? 10 வருஷம் பண்ணலாமா? 20 வருஷம் பண்ணலாமா? ஒரு நாள் உட்காந்து பண்ண முடியாது. அப்படியே பண்ணினாலும் மேல புத்து மூடுற அளவுக்கு உட்காந்து பண்ண முடியுமா? வல்மீகம் இல்லையா? இரண்யகசிபு, ராவணன் இவாளுக்கெல்லாம் என்னாச்சு? அப்படியே மேலே புத்தே மூடுறதுன்னு சொல்கிறாலும் இல்லையோ, ஆடாமல் அசையாமல் ஒரு இடத்த விட்டு நகராமல் வேற சிந்தனை இல்லாமல் அன்ன ஆகாரம் இல்லாமல் வேற எதுக்கும் ஆசைப்படாமல் உட்கார்ந்து அவ்வளவு உக்கிரமான ஒரு தவம் பண்ணிட்டு இருக்கும் இல்லையா? நாம தவம் பண்ணச்சே நமக்கு திடீர்னு ஐயோ வாட்ஸ்அப்பில் எதனா மெசேஜ் இருந்தால் என்ன பண்ணுறது, அதை ஒரு தடவை செக் பண்ணிக்கலாமே அப்படின்னு. எப்போ நம்ம தபஸுக்கு நடுவில் நாம் செக் பண்ணுவோம். நம்ம தியானம் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு ராவணன் தவம் பண்ணியிருக்கான். அப்போ அவனுக்கு அன்னாகாரம் கிடையாது, வேற எதுலேயும் ஆசை கிடையாது, பற்றுதல் கிடையாது. அதனால் அவனுக்கு பிரம்மா காட்சி கொடுத்தார். இப்போ நாம் பண்ணினா பிரம்மா வந்துடுவார் அவ்வளோ சீக்கிரம் வர முடியுமா? சும்மா கலியுகம்னு சொல்லக்கூடாது. உண்மையிலேயே நமக்கு அந்த தபசித்தி இல்லை. 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தண்ணி குடிக்கணும்னு சில பேருக்கு ஆசை வரும். தீர்த்தம் சாப்பிடணும் எடுத்து வச்சுட்டு இருப்பா. ஏதோ ஒன்று அவளுக்கு ஏதோ ஒரு இதில் ஆசை, அதில் ஒன்று நடந்துட்டு இருக்கா இல்லையா? ஆகையால எந்த இந்திரியங்களை ஜெயித்து வெற்றி கொண்டு நீ பிரம்மாதி தேவர்களை ஆராதித்தாயோ, அந்த பிரம்மாதி தேவர்களிடத்தில் வரம் பெற்றாயோ, அந்த இந்திரியங்கள் அந்த புலன்கள் இப்பொழுது என்ன செய்கின்றன என்றால் தகுந்த சமயம் பார்த்து அவைகள் உன்னை கவிழ்த்து விட்டன. சீதையை போன்ற ஒரு பேரழகியை உன் கண்ணிலே காண்பித்து அந்த பேரழகியின் பால் உனக்கு ஒரு ஈர்ப்பினை உண்டாக்கி நீ மிகவும் முயன்று கட்டுப்படுத்தி வைத்திருந்ததான உன் மனசை கலக்கி எவ்வளவு கஷ்டங்கள், மூலபலம் முழுக்க அழிந்தது. அவனுடைய பிள்ளை இறந்தான், அவனுடைய தம்பி இறந்தான், இனி தனக்கு யாருமே ஆதரவு இல்லை என்னும் நிலைக்கு ராவணன் தள்ளப்பட்டான். ஆனால் அந்த மனது சீதையினிடத்தில் கொண்ட அதிகமான காதலினாலே இறங்க மறுத்தது, வணங்க மறுத்தது. மனது தெளிவடையாமல் போனது. தெளிவற்றதான ஒரு தன்மையிலேயே ராவணன் முழுவதுமாக இருந்த காரணத்தினால் அன்றோ, ராவணா இப்பொழுது நீ வீழ்த்தப்பட்டு கிடக்கிறாய். ராமன் உன்னை வீழ்த்தி விடவில்லை, உன்னுடைய இந்திரியங்கள், உன்னுடைய புலன்கள் உன் மனதை இழுத்து இப்படி உன்னை வீழ்த்தி விட்டன என்று மண்டோதரி அழுகிறார். இதே ராமன் வச்சுக்கோங்க. ராமன்றதான கேரக்டர் யாரு? எதுக்கும் ஆசைப்படாதவன். வித்திமாம் ரிஷிபிஸ்துல்யம். காட்டுக்கு போ அப்படின்னா சரிண்ணா, முதல்ல ராஜ்யம் உண்டுன்னா ஒண்ணுமே கண்டுக்கல. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஓ ஐ காட் மை ராஜ்யம் அப்படின்னு ஸ்டேட்டஸ்லாம் வைக்கல ராமன். பயப்படாதீங்க, எனக்கு ஒன்னால ஜஸ்ட் நம்முடைய ரியாக்ஷனை எனாக்ட் பண்ணி காமிச்சேன், வேற ஒன்றும் இல்லை. ஒரு சந்தோஷம் வந்துருச்சுன்னா அப்படியே குதிச்சு ஆனந்தப்பட்டு அமக்கலப்பட்டு ஒரு கத்துறாள் இல்லையோ, ராமன் ஒன்றும் சொல்லலை. அடுத்தது காட்டுக்கு போனா ரைட் ஓகே அப்படின்னா, ராஜ்யம் வா வனவாசோ மகோதயா, பேலன்ஸ்டு மைண்ட். தசேந்திரியானனம் கோரம் யோமனோ ரஜனீச்சரம். இது ஒரு அழகான வாக்கியம், சம்ஹிதா வாக்கியம். தசேந்திரியானனம் கோரம். 10 தலை உடைய ராவணன் யாரு? மனசு, நம்முடைய மனசு. 10 இந்திரியங்கள் தான் அந்த மனசுக்கு 10 தலைகள். விவேகம். ராமன் யாரு? விவேகத்தை உடையவன். பண்ணக்கூடியது பண்ணக்கூடாதது. இப்ப பாருங்க, ராவணனுடைய மனைவி மண்டோதரி, அவள் விஷயத்துல ராமன் ஏதாவது ஒண்ணு பண்ணினான்னு சொல்ல முடியுமா? ராமபிரானுடைய அபரிமிதமான அந்த பெருமைக்கு எவ்வளவு பெரிய சாட்சி அது. யோசிச்சு பாருங்க. ராமனுடைய மனைவியை அபகரித்ததான ராவணன், அந்த ராவணனை வீழ்த்திய ராமபிரான் தன் சத்ருவினுடைய மனைவியை பழி வாங்கினானா? ஏதாவது பண்ணினானா? அதான் ஜிதேந்திரியத்துவம். அந்த மனசுன்றது இருக்கே, மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்தமோக்ஷயோகோன்னர். ஒருவன் சம்சாரத்தில் மாட்டிக்கிறதுக்கும் அந்த சம்சாரத்திலிருந்து அவன் விடுதலை அடைவதற்கும் என்ன காரணம்னா மனசு தான் காரணம். இங்க பாருங்க, இன்னைக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம் மனசு. மனசை நாம கட்டுப்படுத்த தவறிட்டோம். மனசு போற வழியிலே போயிட்டு இருக்கோம். ருச்சிக்கு ஆசைப்படுறோம். ருச்சினா எத்தனையோ ருச்சி, எல்லா விஷயத்திலும் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ருச்சி. நாம இப்ப என்ன பண்ணிட்டோம்? நேற்றைய உபன்யாசத்தை மனசுல வச்சுக்கோங்க. உடம்பையும் நாம காப்பாற்றி கொள்ளவில்லை, மனசையும் நாம காப்பாத்திக்கல, ஆத்மாவையும் காப்பாற்றல.
ஆனால் நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், தேகத்தை நாம் ரட்சிக்கிறதா நினச்சிட்டு இருக்கோம். அப்பப்போ போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், வைத்தியர்கிட்ட போய் வைத்தியம் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்கோம். போறல ஆயுசுக்கும் மாத்திரை சாப்பிட வேண்டியதாக இருக்குது, ஆயுசுக்கும் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. அப்போ தேகத்தையும் நாம் ரட்சித்துக் கொள்ளவில்லை, ஆத்மாவையும் நாம் ரட்சித்துக் கொள்ளவில்லை. விஷயங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடியதான இந்திரியங்களை அனுசரித்து இந்த மனதானது செயல்பட்டது என்றால் அவன் அந்த மனம், அந்த மனசானது இவனுடைய பரிசுத்தமான ஆத்மா விஷயமான புத்தியை அபகரித்து விடுகிறது. அவ்வளவுதான், எனக்கு ஆத்ம புத்தி போயிடுச்சு, பிரயோஜனம் இல்லை. அவன் என்னென்னமோ டக்கர் அடிச்சு பார்க்கலாம், என்னென்னமோ பண்ணலாம், ஆத்மாவல்ல அவனால் நிலைத்து நிற்கவே முடியாது. அதான் என்ன ஆகிடும், அவன் யோசிக்கவே முடியாது. அவனுக்கு அது இப்போ பகவத்கீதை கேட்குறோம், ஸ்ரத்தையாக ஒரு 10 பேர் உட்காந்து கேட்டுருக்கோம், அடடா இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னு அவளுக்கு தான் புரியுது. உலகத்தில் எல்லாருக்கும் அவள் பகவத்கீதை கேட்குற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது. அவள் எல்லாரும் ஆத்ம விஷயத்தை பற்றி யோசிக்க போகிறாளா? ஏன்? விஷயங்களில் பற்றுதல். காரணம் என்ன? மனசு அந்த இந்திரியங்கள் பின்னாடி போயிட்டு இருக்கு. ரொம்ப சிம்பிள். இப்போ நமக்கே எடுத்துக்கோங்க, 6 மணிலேருந்து 6:30 மணி வரலாம், எப்படாப்பா முடியும், எப்படாப்பா முடியும், எப்படாப்பா முடியும் அப்படி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோமே. அதுவும் நமக்கு சப்தார விஷயங்கள் ஆசை தானே, சப்தார விஷயங்களில் பற்றுதல் தானே, இல்லையா? எப்படி ஜலத்தில் கொண்டு போகக்கூடியதான, ஜலத்தில் பிரயாணம் செய்யக்கூடிய ஓடம், கப்பல் கூட இல்லை, கப்பலையே கவுத்துரும் அந்த காற்று. ஆனால் இப்போ ஒரு சாதாரண போட்டு, லைஃப் போட்டு, ஜலத்தில் மிதக்கக்கூடிய ஓடம், அந்த ஓடமானது பெரும் காற்று அடித்தது என்றால் அந்த காற்றின் முன்னே நிற்க முடியாமல் அந்த காற்று இழுத்து செல்லும் வழியிலேயே இழுக்கப்பட்டு கடைசியில் என்னிடம் சுக்கு நூறாக சிதறிவிடுகிறதல்லவா, சிதறிவிடுகிறதல்லவா. அதுபோல இவனுக்கு நாசம் ஏற்படுகிறது. மனசு விதேயம் இல்லாமல் இந்திரியங்களுக்கு விதேயமானானே ஆனால் ஒருவன், அதனால் அவனுக்கு ஏற்படக்கூடிய தீமை என்ன என்பதை பரமாத்மா இந்த ஸ்லோகத்தினால ரொம்ப அழகாக நமக்கு தெளிவாக காண்பிக்கிறான். இந்திரியாணாம் ஹி சரதாம், இந்திரியாணாம் ஹி சரதாம் என் மனஹா அனுவிதீயதே ததஸ்ய ஹரதி பிரஜ்ஞாம் வாயுஹு நாவம் இவம்பசி, ததஸ்ய ஹரதி பிரஜ்ஞாம் வாயுஹு நாவம் இவம்பசி. இப்போ கீழே ஆரம்பித்தான். இப்போ நாம் என்ன எத்தனாவது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம்? நாம் 67வது ஸ்லோகம் பார்க்கிறோம். 58வது ஸ்லோகத்திலிருந்து இந்த விஷயத்தை உபதேசம் செய்ய ஆரம்பித்தான் பரமாத்மா. யதா சம்ஹரதே சாயம் கூர்மோங்கானிவ என்று ஒருமையுள் 5 அடக்கல் ஆமை போல்னு சொன்னாரோ இல்லையோ. யதா சம்ஹரதே சாயம் என்றதான அந்த ஸ்லோகத்தில் ஸ்தித பிரஜனுடையதான முதல் நிலை என்பதை பரமாத்மா வர்ணிக்க ஆரம்பித்தான். அந்த முதல் நிலை பெறுதல் ரொம்ப அரிது. ஏன்? ராகம் இருக்கிறதுனால. ராகம் இருந்ததுன்னா அதை அறிவது கிடையாது, அது அடையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. அது ஆத்மாவை கண்ட பிறகுத்தான் ஸ்தித பிரஜனை வரும், ஆத்மாவை கண்ட பிறகுதான் ஸ்தித பிரஜனை வரும். ஆனால் ஸ்தித பிரஜனை வந்தால்தான் ஆத்மாவை காண முடியும். அதான் பைத்தியம் தெளிஞ்சால்தான் கல்யாணம் ஆகும், கல்யாணம் ஆனால் தான் பைத்தியம் தெளியும்ன்ற மாதிரி ஆயிடுத்து இல்லையா? அப்போ ஆத்மாவை கண்ட பிறகுத்தான் அவனுக்கு இது ஏற்படும் என்றால் அந்த ஸ்திரப்பிரஜனை வாராதே. எப்படி அவனுக்கு ஸ்திரப்பிரஜனை ஏற்படும் என்று கேட்கும் பொழுது பகவத் தியானத்தினாலே அவனுக்கு இத்தகையதொரு நிலை ஏற்படும். அந்த ஸ்தித பிரஜனை வரணும்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? பகவத் தியானம் செய்வதினாலே, அதான் பகவத் தியானம் பண்ணால்தான் வரும். அது பெருமாளுடையதான திவ்யமான அந்த விக்கிரகம், திவ்ய மங்கள விக்கிரகம்னு சொல்கிறோமோ இல்லையோ, அந்த திவ்ய மங்கள விக்கிரகத்தை அவன் அடைகிறான் அப்படி சொல்கிறோமோ இல்லையோ, அதை தியானம் பண்ணினால்தான் அது கிடைக்கும். 4 விதமான விஷயத்தை சொன்னான். முதல்ல யதமான சம்ஞை என்பதுதான். இதை கீழே மேலே கீழே பார்த்தோம் இல்லையா? யதமான சம்ஞை என்பது ஒன்று, வத்திரேக சம்ஞை என்பது 2வது, அடுத்தது ஏகேந்திரிய சம்ஞை. அதுக்கு மேலே முக்கியமானது என்னது அப்படி கேட்டால் பரமாத்மா வசீகார சம்ஞை. மேலே கீழே ஆரோகண கிரமம் அவரோகண கிரமம் என்பதான அந்த கிரமத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை கடைசியில் சொல்லும் பொழுது 58வது ஸ்லோகத்தில் யதா சம்ஹரதே சாயம் கூர்மோங்கானீவ சர்வசா
இந்திரியாணி இந்திரியார்த்தேபியா தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா. கிழத்தனத்தில் உனக்கு கிழப்பருவம் வந்துடுத்துனா இந்திரியங்களில் விஷயங்கள் ஈடுபடாமல் இருக்கலாம். ஒருத்தருக்கு 70 வயசாகிடுத்து 80 வயசாகிடுத்து அவனுக்கு பெண்கள் விஷயத்தில் போகத்தில் ஆசை இல்லைன்னு சொல்லலாம், சாப்பாட்டில் ஆசை இல்லையே சொல்லலாம். சின்ன வயசில் ஒருத்தருக்கு ஏதோ உடம்புக்கு வந்துருத்தான், நோய்வாய்ப்பட்டுட்டான், அதனால் அவனுக்கு எதுலேயுமே ஆசை இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்திரியங்கள் விஷயங்களை அனுபவிப்பதற்கு யோக்கியதை உடைய சமயத்தில் அவற்றை அனுபவிக்காமல் இருப்பது இருக்கு பாருங்கோ, அவன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏறினவன். அதுதான் முதல் படி. ஏகாதசி அன்னைக்கு ஒருத்தர் என்ன பண்ணார், நான் இன்னைக்கு உபவாசம் அப்படின்னார். அடேப்பா ஏகாதசி அன்னைக்கு உபவாசம், ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு யார் சுவாமி உபவாசம் இருக்கா, யார் ஏகாதசி மதிக்கிறா, நீங்கள் ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னார். ஆமான்னார். சரி எதனால் உங்களுக்கு திடீர்னு இப்படி உபவாசம் இருக்கணும்னு எண்ணம் தோணித்து கேட்டோடனே அவர் சொன்னார், வேற ஒன்றும் இல்லை, இன்றைக்கி எனக்கு சாப்பாடுக்கு கையில் 10 ரூபா கூட கிடைக்கல, எனக்கு சாப்பாட்டுக்கு இன்றைக்கி ஒரு 10 ரூபா கூட எனக்கு கிடைக்கல, அதனால் நான் உபவாசம் இருக்கேன் அப்படின்னா அது பெருமையா? அது பெருமையா? யோசிச்சு பாருங்க. இன்னொருத்தர் சொன்னார், நான் கூட நேற்று ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருந்தேனர், ரொம்ப விசேஷம், என்ன சமாச்சாரம்? இல்லை சுகர் டெஸ்ட் பண்ணிக்கணும்னு டாக்டர் சொன்னான், ஃபாஸ்டிங்கில் சுகர் டெஸ்ட் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் மேலே சில டெஸ்ட்லாம் எடுக்கணும், தண்ணி கூட குடிக்கக்கூடாது டாக்டர் சொல்லிட்டான், அதனால் நான் ஏகாதசி உபவாசம் இருந்தேன். பார்த்தீங்களா, ஒழுங்காக ஏகாதசி உபவாசம் இருக்கணும்னு சொன்னால் 1000 கேள்வி கேட்குறோம், 1000 தோஷங்கள் சொல்கிறோம் அது பேரில். ஆனால் ஓவராலாக உன்னை கம்ப்ளீட்டாக ஒரு டெஸ்ட் எடுக்கணும், என்டையர் பாடி செக்கப் பண்ணணும், அதனால் நீ தண்ணி கூட குடிக்கக்கூடாது, தண்ணீர் பருகுதல் கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டானா ஆஹான்றோம். நல்ல காலம். ஆனால் ஒரு விஷயம் பாருங்க, அன்றைக்கி ஏகாதசி அன்றைக்கி இருந்தால் அதை போயிடுச்சதுன்னு சொல்ல வேண்டியதுதான். நம்ம அப்படியாவது எம்பெருமான் சந்தோஷப்படட்டுமே, ஏகாதசி அன்றைக்கி இந்த டெஸ்ட் வச்சுருந்தோம், அதனால் அவனுக்கு சாப்பாடு இல்லாமல் போயிடுது, பரவாயில்ல ஏகாதசி உபவாசம், பெருமாள் அதை கூட கன்சிடர் பண்ணுவான். சரி அது வேறு சப்ஜெக்ட், அதை இங்கே யோசிக்க வேண்டாம், இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். எனக்கு வேறு எதுவும் கையில் கிடைக்கல, 10 ரூபா கூட எனக்கு இல்லை, அதனால் எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போயிடுது, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போனதுனால நான் உபவாசம் இருந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பிரயோஜனம் இல்லை, அது பெருமை இல்லை. எனக்கு எல்லாம் இருக்குது, நான் கேட்டதெல்லாம் கிடைக்கும், ஆனால் நான் சுத்தமான உபவாசம் இருக்கேன் அப்படின்னா அதுதான் விசேஷம். அந்த மாதிரி ஏண்டா சின்ன வயசில் எதையும் அனுபவிக்கலை, என்ன சார் பண்ணுறது, உடம்புக்கு வந்துடுது, வியாதி வந்துடுது, படுத்துன்ட்டேன், கிடைக்கல. வயசான பிறகு இப்போ உடம்பு ஒத்துழைக்க மாட்டேன்றது, கிடைக்கல, அதனால் அனுபவிக்கல. இதுனா பெரிய உனக்கு தியாகியா? இவர் பெரிய யோகாபியாசத்தினுடைய தானே உயர்ந்த பக்குவத்தை அடைந்தவர்னு நாம சொல்ல முடியுமா? எல்லாம் கிடைச்சிருக்கச்சே அதுல பற்றுதல் இல்லாமல் இருக்கோம் பாருங்க, அதுதான் உயர்ந்தது. எல்லாம் கிடைத்திருக்கும் பொழுது அதில் பற்றுதல் இல்லாமல் இருப்பதுதான் உயர்ந்தது. இதுதான் பரமாத்மா 58வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்தான் இல்லையா? அடுத்தது ஞான நிஷ்டையினுடைய 4 வகையும் எளிதில் கிடைத்து விடாது என்பதை விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினஹ ரசவர்ஜம் ரசோப்பியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே என்று ஞான நிஷ்டையினுடையதான விஷயம், ஞான நிஷ்டையானது எளிதில் கிடைத்து விடாது என்பதையும் சொன்னான். தன் பிரயத்தனத்தினால் மட்டும் ஆசையை அடக்கி விட முடியாது என்பதை 60வது ஸ்லோகத்தில் யததோஹ்யபி கௌந்தேய புருஷஸ்ய விபஸ்சிதஹ இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹா என்று சொன்னான். பிறகு அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்டான், என்ன சுவாமி இது, ஆசைகளை அகற்றினால்தான் ஆத்மாவை காண முடியும், ஆத்மாவை கண்டால்தான் ஆசைகளை அகற்ற முடியும்னா இது என்னைக்கு நடக்கும், என்னைக்கு நடக்கக்கூடிய சம்பவம் இது அப்படின்னு அர்ஜுனன் கேட்ட உடனே தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரஹா வசேகி எஸ் இந்திரியாணி தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. என்னுடையதான திவ்யமங்கல விக்கிரகத்தில் நோக்குடையவனாய் இருந்தானே ஆனால் எவனுக்கு இந்திரியங்கள் வசப்படுகிறதோ அவனுக்கு ஜீவ ஞானமானது பிரதிஷ்டிதமாய் இருக்கும் என்று பரமாத்மா அருளி செய்தார். அதற்கு பிறகு
அப்படி இல்லாததினாலே ஏற்படக்கூடிய தீங்கு என்ன என்பதை தியாயத்தோ விஷயான் பும்சா சங்கஸ்தேஷு உபஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமஹா காமாத் குரோதோ விஜாயதே குரோதாத் பவதி சம்மோகா சம்மோகாத் ஸ்மிருதிபிரமஹா ஸ்மிருதிபிரம்ஷாத் புத்திநாசா புத்திநாசாத் பிரணஷ்யதி என்று 62 63 ஸ்லோகங்களினாலே பரமாத்மா உபதேசம் பண்ணான். தான் சொல்வதினாலே, தான் சொன்னபடி செய்வதினாலே, தன்னுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை தியானம் செய்து அதன் மூலமா தன்னுடைய அனுகிரகத்தினாலே அவன் ஆத்ம சாட்சா்காரத்தை பெறுவதனால் அவனுக்கு எத்தனை நன்மைகள் உண்டாகும். ராகத்வேஷ யுக்தைஸ்து விஷயானி இந்திரியைச்சரன்னு ஆத்மவஷ்யைஹி விதேயாத்மா பிரசாதம் அதிகச்சதி என்று அந்த விஷயத்தை அருளி செய்தான் பரமாத்மா. அடுத்தது மனசனுடையதான தெளிவை 65வது ஸ்லோகத்தினாலே பிரசாதே சர்வதுக்கானாம் ஆனிரஸ்ய உபஜாயத்தே பிரசன்ன சேதசோஹி ஆசு புத்தி பரியவதிஷ்டதே என்று சொன்னவன் நாஸ்தி புத்தி ரயுக்தஸ், இப்படி இல்லைன்னா நாசம்தான். நாஸ்தி புத்தி ரயுக்தஸ்ய நச்சாயுக்தஸ்ய பாவனா நச்ச அபாவயத சாந்தி அசாந்தஸ்ய குத சுகம் என்று சொல்லி இப்பொழுது இந்திரியானாம் ஹி சரதாம் யன்மனஹா அனுவிதீயதே ததஸ்ய ஹரதி பிரக்ஞாம் வாயு நாவ விமாம்பசி என்று 58வது ஸ்லோகத்தில் சொல்ல ஆரம்பித்தது 67வது ஸ்லோகம் பர்யந்தம் பரமாத்மா அருளி செய்து முடித்தான். தனக்கு மனம் விதேயமின்றி இந்திரியங்களுக்கு விதேயமானால் அதனால் வரக்கூடிய தீமைகளை இங்கே பரமாத்மா அருளி செய்தான். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இதுவரை அனந்தபத்மநாபாச்சாரியார் சுவாமிகளுடைய பகவத்கீதை மகாத்மியத்தை பற்றி தெரிந்து கொண்டோம். இப்போது நாம் அனைவரும் அந்த ஸ்லோகங்களை பாராயணம் செய்யலாம். இந்திரியாணாம் ஹி சரதாம் இந்திரியாணாம் ஹி சரதாம் யன்மனோனு விதீயதே யன்மனோனு விதீயதே ததஸ்ய ஹரதி பிரக்ஞாம் ததஸ்ய ஹரதி பிரக்ஞாம் வாயுர்நாவமிவாம்பசி வாயுர்நாவமிவாம்பசி. இப்பொழுது நாம் அனைவரும் இந்த ஸ்லோகங்களை சேர்ந்து பாராயணம் செய்வோமா? இந்திரியாணாம் ஹி சரதாம் யன்மனோனு விதீயதே ததஸ்ய ஹரதி பிரக்ஞாம் வாயுர்நாவமிவாம்பசி. இதன் பிறகு கலவு கேசவ கீர்த்தனாத் என்று சொன்ன பிரகாரம் இந்த கலியுகத்தில் பகவானை அடைவதற்கு நாம சங்கீர்த்தனமே சுலபமான மார்க்கமாக உபதேசிக்கப்பட்டுள்ளது. ஆதலால் இப்பொழுது நாம் அனைவரும் நாம சங்கீர்த்தனத்தை கேட்கலாம். சஞ்சரதர சுதா மதுர த்வனி
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதாவது அக்ஷரதோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு க்ஷமா பிரார்த்தனை நாம் அனைவரும் செய்வோம். क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते. अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மங்களம் श्रियकान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. மீண்டும் நாளை இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.